ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிஇஓ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அண்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் ஆரம்பிக்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வந்து திருக்குறள் டாப்பிக்லேருந்து ஏற்கனவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்றைக்கி டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதிலேருந்து அந்த டாபிக் திருக்குறள்ங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 20 கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. நான் கொஷின் ரீட் பண்ண ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் ரைட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வினாக்களுக்கு போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம். கடைசியாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நான் ரீட் பண்ண நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான முக்கியமான இந்த கிளாஸஸ் அண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸோ உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் ஆகணும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோடி என்ற வார்த்தை திருக்குறளில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? கோடி என்ற வார்த்தை திருக்குறளில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, திருவள்ளுவரின் உருவத்தை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யார்? திருவள்ளுவரோட உருவத்தை முதல்ல ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். ஸோ திருக்குறளில் இடம்பெறக்கூடிய இரு மலர்களை வந்து நம்ம சொல்லணும். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, திருக்குறளில் பயன்படுத்தாத சொற்கள். ஸோ திருக்குறளில் பயன்படுத்தாத சொற்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து திருக்குறளை போற்றி பாடும் நூல். சரிங்களா? திருக்குறளை போற்றி பாடக்கூடிய நூல் எது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் சிறந்தவர். ஸோ திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. அதில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர். அடுத்து 8வது கொஸ்டின், திருக்குறளை ஃபஸ்ட்டு யார் வந்து பதிப்பிச்சா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9, திருக்குறள் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரியா? அப்போ திருக்குறள் வந்து எத்தனை மொழிகள் வந்து என்ன பண்ணியிருக்கு, மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, எண்ணிக்கையில் சொல்லணும். அடுத்து திருக்குறள் என்பது டேஷ். கொஸ்டின் நம்பர் 10, திருக்குறள் என்பது டேஷ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, திருக்குறள் டேஷ் நூல்கள் ஒன்று. ஸோ கொஸ்டின் நம்ம கொஞ்சம் வேகமாக ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு கொஸ்டின் நம்பர் 12. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, திருவள்ளுவர் காலம். ஸோ இப்போ திருவள்ளுவர் ஆண்டு வேறு, திருவள்ளுவர் தினம் வேறு, திருவள்ளுவர் காலம் வேறு. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, தமிழக அரசு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை அமைத்துள்ள இடம். சரிங்களா? அந்த இடத்தை வந்து நம்ம சொல்லணும், எந்த இடம் அப்படிங்கிறத. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16, திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, அனைத்து அரசு ஆவணங்கள், இங்கே அரசைன்னு இருக்குது, அது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ அனைத்து அரசு ஆவணங்களையும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 18, முதலில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்ட இடம். ஸோ முதல்ல திருவள்ளுவர் தினம் எங்கே வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கான இடத்த வந்து நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 19, திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு எந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். கொஸ்டின் நம்பர் 20, கடைசி கொஸ்டின், திருவள்ளுவர் தினம் முதலில் கொண்டாடப்பட்ட நாள். சரிங்களா? ஸோ திருவள்ளுவர் தினம் முதலில் கொண்டாடப்பட்ட நாள் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ரைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்து எத்தனை ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்டுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கீழே ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆன்சரை வந்து என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி விட்டுட்டு ஸோ தெரியாத கொஸ்டினே என்ன பண்ணுங்கள், சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். சரிங்களா? அடுத்து இரண்டாவது கொஸ்டின், கோடி என்ற வார்த்தை திருக்குறளில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? ஓகே.
ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் வீடியோ கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, கோடிக்கு எத்தனை ஜீரோ வரும்னா 7 ஜீரோ வரும். ஸோ அப்போ 7ங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்போ 7 முறை என்ன பண்ணுது, இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, 7. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 7. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரின் உருவத்தை முதல் முதலில் ஓவியமாக வரைந்தவர் யார்? ஸோ திருவள்ளுவரோட உருவத்தை முதல்ல ஓவியமாக வரைஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணுகோபால சர்மா. வேணுகோபால சர்மா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். ஸோ திருக்குறளில் இடம்பெறக்கூடிய இரு மலர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அனிச்சம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவளை. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர் அனிச்சம் மலர், இன்னொன்று வந்து குவளை மலர். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் பயன்படுத்தாத சொற்கள். ஸோ இப்போ திருக்குறளில் பயன்படுத்தாத சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சொற்கள். ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து என்னது, கடவுள். ஸோ அப்போ தமிழ், கடவுள். கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6, திருக்குறளை போற்றி பாடும் நூல். ஸோ திருக்குறளை போற்றி பாடும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை. கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் வந்து திருவள்ளுவ மாலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் சிறந்தவர். ஸோ இப்போ திருக்குறளுக்கு உரை எழுதியவர் சிறந்தவர். திருக்குறளுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. அதில் சிறந்தவர் தான் யாருன்னு கேட்டுங்க. சிறந்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிமேலழகர். பரிமேலழகர். சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பார்த்தோம்னா, திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர். ஸோ திருக்குறளை வந்து முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா, மலையத்து வாசகன் மகன் ஞானப்பிரகாசம். கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர் வந்து மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் என்பது டேஷ். திருக்குறள் என்பது குறள் வெண்பா. கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர் வந்து குறள் வெண்பா. கொஸ்டின் நம்பர் 9 விட்டுட்டோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 என்ன அப்படின்னா, திருக்குறள் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 107. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 107. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. திருக்குறள் டேஷ் நூல்கள் ஒன்று. ஸோ திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஓகேவா? 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது, 17 மேல்கணக்கு நூல்கள் இருக்குது. ஸோ அப்போ திருக்குறள் என்பது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கொஸ்டின் நம்பர் 11க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 என்ன பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைத்திங்கள் முதல் நாள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைத்திங்கள் 2ஆம் நாள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. திருவள்ளுவர் காலம். ஸோ திருவள்ளுவர் காலம் பார்த்தீங்கன்னா போஆமு 31. திருவள்ளுவர் காலம் போஆமு 31. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. ஸோ கொஸ்டின் நம்பர் 15 என்னென்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை அமைத்துள்ள இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 15க்கான ஆன்சர் வந்து வேலூர். ஸோ தமிழக அரசு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை எந்த இடத்துல அமைச்சிருக்காங்கன்னா, வேலூரில் அமைச்சிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை 1. கொஸ்டின் நம்பர் 16க்கான ஆன்சர் வந்து தை 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. அனைத்து அரசு ஆவணங்களையும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் எம்ஜி ராமச்சந்திரன். கொஸ்டின் நம்பர் 17க்கான ஆன்சர் எம்ஜி ராமச்சந்திரன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. முதலில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்ட இடம். ஸோ முதல்ல திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்ட இடம் வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. ஸோ அடுத்து கடைசி கொஸ்டின் நம்பர் 20. திருவள்ளுவர் தினம் முதலில் கொண்டாடப்பட்ட நாள். ஸோ திருவள்ளுவர் தினம் முதலில் கொண்டாடப்பட்ட நாள் வந்து 1935 மே 17, 18.
1935 மே 17 18. ஸோ 20 கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் எத்தனை பேருக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெரியாத கொஸ்டின்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை நோட் பண்ணி வச்சு என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை வந்து என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி ஸோ இந்த பிடிஎஃப் அளவாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கான மேக்ஸ் கிளாஸு. ஸோ மேக்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். நன்றி.